கோல் இண்டியா நியூ மெஷர்ஸ் ஃபார் ஒர்க் ஃபோர்ஸ் வெல்ஃபேர். ஸோ அதாவது கோல் இண்டியாவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஒர்க்கர்ஸ்க்கான ஒரு புது மெஷர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது யார் லான்ச் பண்ணுறா அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் அண்ட் மைன்ஸ் ஜி கிஷன் ரெட்டி வந்து லான்ச் பண்ணுறாரு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கார்ப்பரேட் சேல்ரி பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது என்ன அப்படின்னா இது ஒரு சேல்ரி அக்கௌண்ட்டு தான். ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய இன்சென்டிவ்ஸ், அதாவது இன்சென்டிவ்ஸ்ன்றதை விட நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இந்த பேக்கேஜில் இருக்குது. அதாவது இந்த கார்ப்பரேட் சேல்ரி பேக்கேஜ் அப்படின்றது என்னென்னா ஒரு ஸ்பெஷல் சேல்ரி அக்கௌண்ட்டு. இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இல்லை ஏதாச்சும் ஒரு கம்பெனியோ இல்லை கார்ப்பரேட்ஸோ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேங்க்ஸ் கூட டைப் வச்சு இந்த சேல்ரி பேக்கேஜ், கார்ப்பரேட் சேல்ரி பேக்கேஜ் அப்படின்ற அந்த இனிஷியேட்டிவ் கீழே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டைப் வச்சுப்பாங்க. ஸோ டைப் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு சேல்ரி எல்லாமே இந்த இனிஷியேட்டிவ்க்கு கீழே, இந்த கார்ப்பரேட் சேல்ரி பேக்கேஜ் அந்த இனிஷியேட்டிவ் கீழே என்ன ஆகும் அப்படின்னா சேலரிஸ் வந்து கிரெடிட் ஆகும். அதில் கிரெடிட் ஆச்சு அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ என்ன பெனிஃபிட்ஸ் வருது அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க இதில் கீழே. ஸோ அதாவது இந்த சிஎஸ்பி, இந்த கார்ப்பரேட் சேல்ரி பேக்கேஜ் அப்படின்றது வந்து அந்த கோல் இண்டியாவில் ஒர்க் பண்ணக்கூடிய ரெகுலர் எம்ப்ளாயீஸ்க்கும் வரும், கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ்க்கும் வருது. ஸோ ரெகுலர் எம்ப்ளாயீஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா 2.15 lakh ரெகுலர் எம்ப்ளாயீஸ், கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் வந்து 44,000 கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. ஸோ இது கீழே என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெகுலர் எம்ப்ளாயீஸாக இருந்தால் இன்சூரன்ஸ் பெனிஃபிட் 1 crore வரைக்கும் கொடுக்குறாங்க. ஓகேவா, இதுவே கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸாக இருந்தால் 40 lakhs வரைக்கும் கொடுக்குறாங்க. ஓகே, அடுத்து என்ன அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 10 பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் கிட்டேயும் ஒரு சத்தீஸ்கர் கிராமின் பேங்க் கிட்டேயும் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ஆர்ஆர்பி, அதுதான் வந்து சத்தீஸ்கர் ஸ்டேட் கிராமின் பேங்க். ஸோ இந்த 10 பப்ளிக் செக்டார்ஸ் பேங்க்கில் எக்ஸப்ட் எது ரெண்டும் கிடையாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவும் இன்னொன்று பஞ்சாப் சிந்த் பேங்க், இது ரெண்டும் கிடையாது. ஓகேவா, எக்ஸப்ட் இது ரெண்டும். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, பஞ்சாப் சிந்த் பேங்க், இது ரெண்டும் கிடையாது. எந்த ஆர்ஆர்பி இருக்குது அப்படின்னா சத்தீஸ்கர் ஸ்டேட் கிராமின் பேங்க், அந்த ஆர்ஆர்பி பேங்க். ஓகேவா, ஸோ எக்ஸாம்ஸில் இந்த ஏதாச்சும் ஒரு 4-5 கொடுத்துட்டு எது நாட் அமாங் த தேம் அப்படின்லாம் கேட்கலாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு எக்ஸ் கிராட்டியா பெனிஃபிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க அங்கே ஒர்க்கிங் ப்ளேஸில் ஏதாச்சும் ஆக்சிடெண்ட் நடந்து டெத் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து காம்பன்சேஷனாக இதுக்கு முன்னாடி 15 lakhs கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ 25 lakhs கொடுக்குறாங்க. இது போத் ரெகுலர் எம்ப்ளாயீஸ், கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ் ரெண்டு பேருக்குமே வந்து 25 lakh கொடுக்குறாங்க. ஓகேவா, ஸோ இந்த வேல்யூஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எவ்வளோ வந்து இன்சூரன்ஸ் பெனிஃபிட் கொடுக்குறாங்க, எவ்வளோ வந்து எக்ஸ் கிராட்டியா பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா, ஸோ இதில் வந்து கோல் இண்டியாவில் ஒர்க் பண்ணுற எல்லா எம்ப்ளாயீஸ்க்குமே இந்த கார்ப்பரேட் சேல்ரி பேக்கேஜ் வந்து எலிஜிபிள். ஓகேவா.